நீ வேணா எழுதி வச்சுக்கோவேன், உனக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணுவேன் பாருன்னு வைராக்கியமா இருந்த என் ஃப்ரெண்டு இப்ப கல்யாணமும் பண்ணி ஒரு அழகான குட்டி தேவதையும் பெத்தெடுத்துட்டா. எங்களை பார்க்க எப்போதான் வருவ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு காத்துட்டு இருக்க அந்த குட்டி தேவதையும் என் ஃப்ரெண்டையும் அவங்க ஊரு கல்லு மண்ணெல்லாம் தாண்டி எப்படியோ வீட்டுக்கு பார்க்க போயிட்டேன். கை காலெல்லாம் அலம்பிட்டு உள்ள போய் பார்த்தா எங்க தேவதை தூங்கியாச்சு. ஸோ அதோட அவங்க அம்மா கூட கடலை போட்டுட்டு இருந்தேன். காலேஜ்ல இருந்து அதே க்ளோவோடயே இருந்தா. அதனாலதான் நாங்கெல்லாம் அவளை இப்போ சந்தூர் மம்மின்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். தூங்குறவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு என் கையில கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டு ஹேண்டில் பண்ண தெரியாம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஃபில்டர் காப்பியும் போட்டுட்டு அப்படியே ஆல்பம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். போட்ட மேக்கப்ல கொடுத்த ரியாக்ஷன் கூட வெளியே தெரியலையே சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ப்ரீ வெட்டிங் சூட் மட்டும் நல்லா சூட் ஆயிடுச்சு அவளுக்கு. எங்க குட்டி தேவதையோட சைஸுக்கே வாங்கிட்டு வந்த டெடியும் ட்ரெஸ்ஸையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருந்தேன்னா டைம் போனதே தெரியல. அப்படியே அம்மாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேரத்துக்கு வீட்டுக்கு போலேன்னா அங்க ஒரு ஜீவன் எனக்காக காத்துட்டு இருக்கோம் விளக்கமாத்தோட. சோ அதனால வேகமா கிளம்பியாச்சு.